என் அன்பு குழந்தையே, உன்னை ஒதுக்கும் இடத்திலும் யாராவது உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்காத இடத்திலும், உன்னுடைய செயல்களும் நீ பேசுவதும் போலி பொய் என்று சொல்லும் இடத்திலும் நீ யார் என்பதை யாருக்குமே நிரூபிக்க அவசியமில்லை என்றல்லமே. நீ யார் என்பது உனக்கு தெரிந்தால் போதும். உன்னுடைய தந்தை பெருமாளுக்கு தெரிந்தால் போதும். அது போதுமே. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வதால் என்ன மாறப்போகின்றது? எதுவும் உன் வாழ்வில் மாறாது. ஏனென்றால் உன்னை சரியாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை சந்தேகப்படவே மாட்டார்கள். ஆனால் நீ தவறு என்று சொல்லுபவர்கள் சரி என்று தெரிந்தாலுமே கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள். நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் அவர்களை விட்டு கடந்து சென்று விடு என் செல்லமே. உன் மனசாட்சிக்கும் எனக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னையும் உன்னுடைய உடல் நலனை பற்றியும் அத்தனை விஷயங்களையும் அறிந்தவனாகவே உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு. நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலன் இன்று இல்லையென்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். நீ நல்லது செய்தால் நன்மைகளை அனுபவிப்பாய். தீமைகளை செய்தால் தீய வழியில் சென்று அழியக்கூடும். அதனால்தானே என்னுடைய வாக்கை கூறி என்னுடைய பிள்ளைகளான உங்களை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டாய் என்றால் அங்கே பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே என் செல்லமே. நீ உண்மையை சொல்லி அப்போது மாட்டிக்கொண்டாலும் அதன் பிறகு நிம்மதியாக நீ வாழலாம். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை உன்னை சாகக்கூட விடாது. எல்லா இடங்களிலும் உண்மை பேச முயற்சி செய். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு நீ உண்மையாக இருக்கலாமே தவிர மற்றவர்கள் சொல்லும் எல்லா விஷயங்களுக்கும் நீ உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளுமே சேர்ந்து உனக்கு விஷத்தை கொடுத்தாலுமே கூட அதையும் ஜீரணித்து காட்டி உனக்கு வெற்றியை கொடுக்கும் சக்தியாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் மறைவாகவும் மௌனமாகவும் நீ யாரும் அறியாத வகையில் செய்கின்ற தர்மம் தான் உண்மையான தர்மம். மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்காதே. பழிக்கு பழி என்பது ஒருபோதுமே தீர்வு கிடையாது என் செல்லமே. இன்று நீ கஷ்டப்படுவதால் நாளைய நாளும் இப்படித்தான் இருக்குமோ? உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களாகவே கழிந்து விடுமோ என யோசிக்காதே. உன்னுடைய நிலையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். உன்னுடைய பெருமாள் நிச்சயம் உனக்கானதை செய்து தருகின்றேன். நீ ஓடி ஒளியவும் வேண்டாம், கலங்கி புலம்பவும் வேண்டாம். தர்மத்தின் பக்கம் இருந்தால் போதும். வாழ்க்கை எனும் யுத்த களத்தில் நிச்சயம் நீதான் வெற்றி பெறப் போகின்றாய். உன் பெருமாள் நான் உன்னுடன் இருக்கும் போதே நீ ஏன் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? கோபப்படுபவர்கள் எல்லாம் சாபம் பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ கோபப்பட்டு சாபங்களை பெறப்போகின்றாயா அல்லது இன்புற்று முக்தி அடைய போகின்றாயா என்பதை யோசித்து கோபப்படுவதை அறவே தவிர்த்து விடு என் செல்லமே. உனக்கான அமைதியையும் பொறுமையையும் நான் உனக்கு கொடுத்துதானே வைத்திருக்கின்றேன். பிறகு தேவையில்லாத இந்த கோபத்தை எதற்கு தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய்? நான் எப்போதுமே உன்னுடைய கண்களுக்கு முன்னால் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் என்னை கண்டு கொள்வதே இல்லை. நீ பாவம் செய்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னை கேள்வி கேட்க வைக்கும். ஆனால் நீயோ புண்ணியம் செய்தால் அது உனக்கான நன்மைகளாக வந்து சேர்ந்து உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை பதிலாய் கொடுக்கும் என் செல்லமே. நீ எதற்கும் கவலைப்படாதே. சுயநலம் நிறைந்த உறவுகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் முக்கியமான உறவாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போது எந்த சுயநலமும் உன்னை எதுவும் செய்ய முடியாமல் நான் காப்பாற்றுவேன். மனக்கட்டுப்பாடு உனக்கு அவசியம் என் செல்லமே. இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க முடியாது. நீ என்னதான் அறிவும் திறமையும் தகுதியும் நிறைந்த ஆளாக இருந்தாலும் பல விஷயங்களில் உனக்கு மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்றது. எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும் என்று நினை. அதில் நல்லதை மட்டும் செய். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாகாது என் செல்லமே. எனது முகம் பார்த்து நீ உருகி அழுகும் போது உன்னுடைய துயரத்தால் நானே கரைந்தோடி விடுகின்றேன். வருத்தப்படாதே. நீ மீள்வதற்கும் தோற்று போவதற்கும் கண்கள் கலங்குவதற்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும் உன்னை வாழ வைப்பதற்கு ஒரே ஒரு காரணமாக உன்னுடைய பெருமாள் நான் இருப்பேன்.
நான் உன்னை வெற்றிகரமாக சந்தோஷமாக வாழ வைக்கின்றேன் என் செல்லமே. இந்த உலகில் பல படைப்புகள் இருக்கும் போதே, பல உயிரினங்கள் இருக்கும் போதே, அதை படைத்த நானும் உண்மைதான் என்பதை உணர்ந்து கொள். அதனால் நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்கினை கொடுப்பதற்காகவே இன்று நான் வந்திருக்கிறேன். நாளும் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டுதான் வருகின்றாய். இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லையே எனும் மன வருத்தம் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. நான் ஒரு முறை வாக்களித்து விட்டால் அதனை எப்படியேனும் நிறைவேற்றி விடுவேன் என்று உனக்கு தெரியும். இருப்பினும் காலங்கள் கடப்பதால் தான் இந்த சந்தேகம் உனக்குள் எழுந்திருக்கின்றது. கலங்காதே மகளே, இதோ இப்போது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள். பிறப்பு இறப்பு இடைப்பட்ட காலத்தில் அவரவரின் கர்மாக்களுக்கு ஏற்றபடி சுக துக்கங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதனால் வேதனைகளை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு என்னை பற்றிக்கொள். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. நான் என்னுடைய பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது ஆடை ஆபரணமோ அல்லது ஆடம்பரமான பூஜைகளோ செல்வத்தினால் ஆன காணிக்கைகளோ அல்ல. என் மீது உண்மையான அன்பும் அளவு கடந்த பக்தியும் விசுவாசமும் மட்டுமே. என்னுடைய அப்பா செய்து தருவார் என்கின்ற என் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து தருவேன். என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிடுவதில்லை. என்னுடைய திருவடி தரிசனம் உன்னை துயரக்கடலிலிருந்து கரையேற்றும். நீ என்னை சரணடைந்த என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவது இந்த அப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்கின்ற முடிவிற்கு எப்போதும் வந்து விடாதே. நீ அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. உனக்கு தீங்கிழைத்தவர்களின் கண் பார்வைக்கு முன்பாகவே உன்னை நான் கோபுர உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் உன்னுடைய மனதில் புதைத்து வைத்துவிட்டு வைராக்கியத்துடன் வலம் வா. இதுவும் நடக்காதது போல் காட்டிக்கொள். ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து கொண்டு வா. ஏனெனில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ மறக்கும் காலம் வந்து விட்டது. நீ முடிந்தது என்று விரக்தியடைந்த விஷயங்கள் அனைத்துமே இதன் பிறகு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நீ முடிவு என்று சொன்ன அனைத்தையும் நான் தொடக்கம் என்று நடத்தி வைக்க ஆரம்பிப்பேன். நீ வைத்த முற்றுப்புள்ளி உன்னுடைய வாழ்க்கைக்கானது அல்ல, உன்னுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்குமே ஆன முற்றுப்புள்ளி அது. என் அன்பு